ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோட்னாலே பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் மார்க்கெட்டில் நடந்தது, இந்த வீக்லி அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி மார்க்கெட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 25,235 பாயிண்ட்ஸு 1.49 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆயிருக்கு. என்எஸ்சி நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 51,351 பாயிண்ட்ஸு 213 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருக்கு. 0.42 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் சென்செக்ஸ் வந்து 82,365 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 1096 பாயிண்ட் ரேலி ஆயிருக்கு. 1.35% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரேட் ஆயிருக்கு இந்த வீக்லி. கோல்டு 24 கேரட் 10 கிராம் வந்து 73,040 ரூபா இருக்குது. டாலர் வந்து இந்தியன் அகேன்ஸ்ட் அமெரிக்கன் டாலர் வந்து 83.86 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. இது மோரலாட் உள்ள லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஆக்சுவலி எந்த கண்ட்ரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கோல்டு கையிருப்பு வச்சுருக்காங்க. ஸோ அதை அவங்க எப்படி சேமித்து வச்சுருக்காங்க அதை தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வத்தோட அடையாளமாக இருக்குது. ஸோ பல டீகேட்ஸ் ஆட் வந்து பீப்புள் வந்து அதை பத்திரமா சேவ் பண்ணிட்டு வராங்க ஜென்ரேஷன். அது வந்து இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேங்க்லவே அடமானம் வச்சு நம்மளோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன்ஸ் டைம்லலாம் கோல்டோட சேல்ஸ் வந்து பேங்க்கில் லோன் வைக்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ வேர்ல்டுலேயே அமெரிக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கையிருப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாடு பார்த்தீங்கன்னா 8,133 மெட்ரிக் டன் அளவு கோல்டு வந்து அவங்க கையிருப்பில் வச்சுருக்காங்க. கென்டாக்கி அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த கோல்டை வந்து அதிக அளவில் சேமித்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஆஃபீஸில் வந்து கோல்டை சேமித்து வச்சுருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஜெர்மனி. இவங்கள்ட்ட 3,355 மெட்ரிக் டன் கோல்டு வந்து சேமித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த நாட்டோட பெரும்பாலான கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்பாட் அப்படிங்கிற நகரில் தான் அதை சேமித்து வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாட்டு ஜெர்மனி இருக்குது. ஜெர்மனிக்கு அடுத்தபடியாட்டு பார்த்தீங்கன்னா இத்தாலி இருக்காங்க. ஸோ இத்தாலிகிட்ட பார்த்தீங்கன்னா 2,452 மெட்ரிக் டன் கோல்டு வந்து கையிருப்பு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இட்டாலியோட சென்ட்ரல் பேங்க் அவங்க கைவசம் இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேபிள்னஸ் இல்லாத சமயத்தில் இந்த கோல்டு அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இடத்துல இருக்கிறது ஃப்ரான்ஸு. இவங்கள்ட்ட எவ்வளோ கோல்டு கையிருப்பு இருக்குன்னா 2,437 மெட்ரிக் டன் கோல்டு வந்து கையிருப்பு வச்சுருக்காங்க. இதுவும் அந்த நாட்டோட சென்ட்ரல் பேங்க் தான் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது ரஷ்யா கிட்ட 2,299 மெட்ரிக் டன் கோல்டு வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் மட்டுமே கோல்டு அதிக அளவில் வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது சீனாட்ட 1,948 மெட்ரிக் டன் கோல்டு கையிருப்பு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரே இடத்துல வைக்காம சைனாவில் வெவ்வேறு பகுதிகளில் வந்து பிரித்து வந்து அதை ஸ்டோர் பண்ணி சேமிச்சுட்டு வராங்க. நெக்ஸ்ட் சீனாக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. இவங்கள்ட்ட எவ்வளோ கோல்டு கைவசம் வச்சுருக்காங்கன்னா 1,040 மெட்ரிக் டன் கோல்டு வந்து இவங்க கைவசம் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு ஜப்பான் இருக்காங்க. ஜப்பான் கைவசம் வந்து 846 மெட்ரிக் டன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவே அவங்க சேமிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேபிள்னஸ் இல்லாத சமயத்தில் அந்த கோல்டை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் இருக்கிறாங்க. 801 மெட்ரிக் டன் கோல்டு வந்து இவங்க கைவசம் வச்சுருக்காங்க நம்ம இந்தியா. இதோட மதிப்பு 48 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்குது. 48 பில்லியன் அமெரிக்கன் டாலரு. ஸோ இந்த கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அதாவது நிதி சுமை வர நேரத்தில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்தியாவும் அதை தான் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நெதர்லாந்து. இவங்க கிட்ட 612 மெட்ரிக் டன் கோல்டு வந்து கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா துருக்கி, போர்ச்சுகீஸ் இவங்க எல்லாம் அதுக்கு நெக்ஸ்ட் பிளேஸில் இடம் பிடிச்சிருக்காங்க. மோராட்டு இந்த கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு இவ்வளோ கைவசம் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்க்ஷையர் ஹாத்வே கம்பெனியில் வந்து அப்டேட். ஆக்சுவலி வாரன் பஃபெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 30 தான் பிறந்த நாள். ஸோ அவரோட 94 ஏஜை வந்து அவர் அட்டைன் பண்ணியிருக்காரு. இந்த சமயத்தில் அவரோட கம்பெனியாக இருக்கிற பெர்க்ஷையர் ஹாத்வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி புதன்கிழமை வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக்கில். என்ன அந்த சாதனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்க்ஷையர் ஹாத்வேங்கிறது ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி கிடையாது. ஸோ டெக் பேஸ்டு கம்பெனி கிடையாது. இவங்க வந்து $1 trillion மார்க்கெட் கேபிடலைசேஷனை அட்டைன் பண்ணியிருக்காங்க இந்த பெர்க்ஷையர் ஹாத்வே. ஆக்சுவலி புதன்கிழமை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் பெர்க்ஷையர் ஹாத்வே கம்பெனியோட ஷேர் வந்து 3.5% மேலே ரேலி இருக்குது. கிட்டத்தட்ட $460 மேலே ரேலி இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் அந்த ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா $475 இருக்குது. அந்த ஒரு பெர்க்ஷையர் ஹாத்வேயோட ஷேர் ப்ரைஸ் வந்து $475 பெர் ஷேராக இருக்குது. ஸோ ஆக்சுவலி அமெரிக்கன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், என்விடியா, மைக்ரோசாஃப்ட், ஆல்ஃபபெட், அமேசான், மெட்டா இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் தான் $1 trillion மார்க்கெட் கேபிடலைசேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக் கம்பெனிஸ். ஆனால் ஒரு டெக் கம்பெனிஸ் தவிர்த்து பெர்க்ஷையர் ஹாத்வே வந்து பார்த்தீங்கன்னா $1 trillion மார்க்கெட் கேபிடலைசேஷன் அட்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்க்ஷையர் ஹாத்வே கம்பெனியோட ஷேர் வந்து இந்த 1 இயரில் மட்டுமே 28% ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டில் சில டவுன்ஸ் இருந்தாலும் அந்த பெர்க்ஷையர் ஹாத்வேயோட ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே தான் போயிருக்கு. பட் வேலைக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் பெரிய பாதிப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஜப்பானோட நிக்கோய், அடுத்து வந்து ஹாங்காங்கோட ஹாங்ஸங்,
தைவான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் கிராஷை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு இந்த இண்டெக்ஸ் எல்லாமே. ஆனால் இந்தியன் ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுச்சு. நிஃப்டி வந்து 21,114 பாயிண்ட்ஸை டச் பண்ணியிருந்துச்சு. இதுக்கு முக்கிய காரணம் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட பெர்க்ஷைர் ஹாத்வே கம்பெனியை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. அவர் 94 ஏஜ் அட்டைன் பண்ணிட்டாரு. அந்த சமயத்தில் வந்து அவரோட கம்பெனி வந்து $1 trillion மார்க்கெட் கேபிலேஷன் அட்டைன் பண்ணியிருக்கு. இது வந்து வாரன் பஃபட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 to 11 அந்த டைமில் வந்து ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 6,560 கோடி வேல்யூன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க சொல்லியிருக்கிறது ப்ரைஸ் பேண்ட் இன்னும் சொல்லலை. ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி நாங்கள் இஷ்யூ பண்ணோம். ஆங்கர் போர்ஷன் வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி போர்ஷன் வந்து 3,560 கோடி, செகண்டரி போர்ஷன் வந்து 3,000 கோடி, டோட்டல் இஷ்யூ வந்து 6,560 கோடின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ வேல்யூவேஷன் அவங்க டார்கெட் பண்ணுறது 56,000 கோடியிலேருந்து 59,000 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த செபிட்ட டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து ஜூனில் சப்மிட் பண்ணும்போது 7,000 கோடி ஐபிஓன்னு சொன்னாங்க. ஸோ நியூ ஷேர் வந்து 4,000 கோடி வருத்தம். அடுத்தது ஆஃபர் ஃபார் சேலில் 3,000 கோடியும் நாங்கள் வந்து சேல் பண்ண இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல், போஃபா செக்யூரிட்டிஸ், ஆக்சிஸ் கேபிட்டல், ஜேஎம் ஃபினான்ஷியல் லிமிடெட், ஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸு, கோல்ட்மேன் சாக்ஸு, எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓக்கு லீட் மேனேஜராக இருக்கிறாங்க. சரில் அமர்சண்ட், மங்கள் தாஸ் இவங்க எல்லாமே லீகல் அட்வைசராக இருக்கிறாங்க அந்த ஐபிஓக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். அதாவது செப்டம்பர் 2025 நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால அக்கார்டிங் டு த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு. அதுபடி இவங்க லிஸ்ட் பண்ணணும். அதனால தான் இவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டரில் தான் இருக்கிறாங்க. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் 76.5 மில்லியன் கஸ்டமர் பேஸ் அக்ராஸ் த கண்ட்ரி இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஃபெடரல் பேங்கோட எம்டி அண்ட் சிஓட்டு கிருஷ்ணன் வெங்கட் சுப்ரமணியம் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ ஃபெடரல் பேங்க் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. இவர் செப்டம்பர் 23ஆம் தேதியிலேருந்து எஃபெக்டிவ் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இவர் வந்து ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டராட்டு கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல வந்து இருந்திருக்காங்க April 30, 2024 அந்த சமயத்தில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இது வந்து வெங்கட் சுப்ரமணியம் அவர் வந்து ஃபெடரல் பேங்கோட எம்டி அண்ட் சிஓட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பேங்க்ல வந்து அப்டேட்டு. கர்நாடகா பேங்க் வந்து பர்சனல் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎன்டிசி செக்மெண்ட் அந்த செக்மெண்ட்ல வழங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஎன்டிசினா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இந்த செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பர்சனல் லோன் வந்து ஆஃபர் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கர்நாடகா பேங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ கர்நாடகா பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 227 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கர்நாடகா பேங்க் வந்து இந்த ரேஞ்சில் வர பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது என்ன கேட்டால். ஸோ ஸ்லோ 1-2 கன்சிடர் பண்ணலாம் கர்நாடகா பேங்க். அதான் பல்க் பையிங் அவாய்ட் பண்ணிட்டு 1-2 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் சவுத் இந்தியன் பேங்க்ல 15,000 ஷேர் 5,000 ஷேர் அப்படிலாம் நிறைய பேர் கன்சிடர் பண்ணியிருக்கீங்க. மோராட்டு ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் கர்நாடகா பேங்க்ல இப்போ இருக்க சுச்சுவேஷனில். நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,109 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது டாடா மோட்டர்ஸோட ஷேர் ப்ரைஸ். லாஸ்ட் மார்க்கெட்டில் 1.5% அடித்தாங்க. ஆனால் இந்த முந்தின நாளில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தேர்ஸ்டே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. டாடா மோட்டர்ஸும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சிடரேஷன் லெவலில் தான் இருக்குது. டாடா மோட்டர்ஸ் இப்போ வரைக்கும் வாங்கலாம். ஆனால் என்ன கேட்டால் ஸ்லோவாக வாங்கலாம் 1-2. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரே ஷேர் ஆட் ஆகும்போது ஆல்ரெடி அது வந்து டீலிஸ்ட் ஆகிடுச்சு டாடா மோட்டர் டிவிஆர். இனி டாடா மோட்டர் வந்து தனியாக லிஸ்ட் ஆகும்போது டாடா மோட்டர் ஷேர் அப்படின்ட்டு தனியாக வரும்போது அந்த ஷேர் அந்த சமயத்தில் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது டாடா மோட்டர்ஸ். ஸோ இந்த ரேஞ்சில் கூட கொஞ்சம் வாங்கி வைக்கிறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் டாடா மோட்டர்ஸில். இது டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ் இன்டர்நேஷனலில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து 51% ஆஃப் த ஸ்டேக் வந்து SLW மீடியா அப்படிங்கிற கம்பெனியில் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. 80.24 லேக்கு வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசா ப்ராசஸிங் அண்ட் கன்சியூலர் சர்வீஸ் ப்ரொவைடிங் கம்பெனி தான் இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷனல். இவங்க வந்து 51% ஆஃப் த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக இருக்கிற SLW மீடியாவில் வந்து இந்த அக்யூசியேஷனை பண்ணியிருக்கிறாங்க. மோராட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல டெபாசிட் ரொம்பவே கம்மியாயிட்டு வருது. நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த டெபாசிட் குறையிறதுக்கு
மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த டெட் பாண்ட்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவில் அதிகரிச்சுட்டு வருது. ஸோ நிறைய பேர் தைரியமாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால பேங்க்ல டெபாசிட் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் டெபாசிட் ஆட் வந்தது 7.18 ட்ரில்லியனாக இருக்குது. ஸோ இந்த 7 monthsல இவ்வளோ டெபாசிட் வந்து பேங்க்ஸ் பிடிச்சிருக்காங்க. அதே வந்து லோன் ஆட் கொடுத்தது 3.83 ட்ரில்லியன் ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க் வந்து டெபாசிட் பெறுவதில் எந்த சிக்கலும் இல்லை. ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க கைவசம் வச்சுருப்பாங்க. அதுதான் ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் வெளியிடுற அந்த பத்திரங்கள், வெளிநாட்டு பணம், அடுத்து வந்து பத்திரங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் ரிசர்வ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. 2024 ஃபினான்ஷியல் இயரில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து கொடுத்த லோன்ஸ் வந்து ரொம்பவே கணிசமாக குறைஞ்சிருக்கு. அதே சமயம் ஃபினான்ஷியல் 23ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து கடனே கொடுக்கல அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரிசர்வ் பேங்க் வந்து ஏற்கிறதுக்கும் பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஸ்டேபிளாட்டு வச்சிருக்கதும் சில அமௌண்ட்ஸை வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க கைவசம் வச்சிருக்கிறாங்க. அதே டைமில் தேவையில்லாத அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் வந்து கணிசமாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 2 yearsல ரிசர்வ் மணி அப்படிங்கிற அந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அதுவும் இந்த ரிசர்வ் பேங்கோட சேமிப்பு வந்து குறையதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2020-22 அந்த காலகட்டத்தில் நியூ அமௌண்ட் வந்து உருவாக்குறது 20 ட்ரில்லியன் ரூபாயாக இருந்திருக்கு 2020-22 அந்த காலகட்டத்தில். அதே லாஸ்ட் 2 yearsல பார்த்தீங்கன்னா 0.6 ட்ரில்லியன் அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் டெபாசிட் குறையதுக்கு காரணமாட்டு கூறுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓவர் டைம் அந்த கஸ்டமர்ஸ் வந்து பேங்க்ல வந்து லோன்ஸ் எடுப்பாங்க. அந்த லோனு வந்து கொடுக்கும்போது பேங்கு கொடுக்குறாங்களா, அதுவும் ஒரு டைப் டெபாசிட்னு தான் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நிஜமான டெபாசிட், அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போடுவாங்க. அது வந்து இப்போ பேங்க்ல டெபாசிட் ஆகிறதுக்கு பதிலாக அந்த ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸ் அங்கே போயிடுறது. ஸோ பங்குகளாட்டு வாங்கினா நிறைய ரிஸ்க் அப்படிலாம் இருக்கும்லாம் முன்னாடி சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை. நிறைய பேர் தைரியமாட்டு போய் பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் வந்து டெபாசிட்டை அவாய்ட் பண்ணிட்டு இப்போ ரிஸ்க் எடுத்து ஸ்டாக்ஸ்லாம் தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த டெபாசிட் குறையுதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல டெபாசிட் குறையிறதுக்கான முக்கிய காரணங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட பெர்க்ஷைர் ஹாத்வே கம்பெனி வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ $6 billion வேல்யூக்கு வந்து இந்த பெர்க்ஷைர் ஹாத்வேல வந்து அவர் சேல் பண்ணியிருக்காங்க, அந்த பெர்க்ஷைர் ஹாத்வே கம்பெனி பேங்க் ஆஃப் அமெரிக்காவில். ஸோ இந்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 நாளில் வந்து 21.1 மில்லியன் ஷேர் வந்து விற்றுருக்காங்க. $848.2 மில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து $40.24 அந்த ரேஞ்சில் வச்சு விற்றுருக்காங்க. 6 ஸ்ட்ரைட் செஷனை வந்து இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஷேரை இவங்க பெர்க்ஷைர் ஹாத்வே விற்றுருக்காங்க. ஸோ பெர்க்ஷைர் ஹாத்வே வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் அவங்களோட ஷேர் ஹோல்டிங்கை 14.5% குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 150.1 மில்லியன் ஷேர் வந்து விற்றுருக்காங்க. அதோட வேல்யூ $6.2 பில்லியன் இருக்குது. ஆவரேஜ் ப்ரைஸ் அவங்க வச்சு விற்றது $41.33 per ஷேர்னு சொல்கிறாங்க. போஃபா, அதாவது இந்த பேங்க் ஆஃப் அமெரிக்கா பேங்க் ஆஃப் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பெர்க்ஷைரோட 3rd largest ஈக்விட்டி ஹோல்டிங்காக இருக்குது. 11% ஆஃப் த போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறாங்க. பெர்க்ஷைர் ரிமைன்ஸ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர், அதாவது 11.4% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. 882.7 மில்லியன் ஷேர்ஸ், அதோட வேல்யூ $36 பில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டோட பெர்க்ஷைர் ஹாத்வே கொடுத்த அப்டேட். இவங்க வந்து கண்டினியூஸாக வந்து இந்த பெர்க்ஷைர் ஹாத்வே வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஸ்டேக் ஹோல்டிங்கை கம்மி பண்ணிகிட்டே வராங்க. இது வந்து பெர்க்ஷைர் ஹாத்வே கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ்க்கு வந்து இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு அது என்ன ஷேர்னே புரியல அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக ஒன்று ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா SJVN, இன்னொன்று வந்து NHPC. இந்த 4 கம்பெனிக்கு தான் நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து ஃபுல் ஃபார்மில் சொன்னது நிறைய பேருக்கு புரியலன்னு சொன்னீங்க. அதனால இப்போ வந்து உங்கள்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வந்து இந்த கமர்ஷியல் எல்பிஜிக்கும் சரி டொமஸ்டிக் எல்பிஜிக்கும் வந்து ப்ரைஸை ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டொமஸ்டிக் எல்பிஜிக்கு வந்து ₹19 per kgக்கும் கமர்ஷியல் எல்பிஜிக்கு வந்து ₹39 per kgக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்ல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போச்சுன்னா அது சவுண்டே கேட்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் காரில் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதில்ல. பட் இந்த ஓலா, அடுத்து வந்து இந்த ஏத்தர் ஸ்கூட்டி அதெல்லாம் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கேன். பெரிய அளவில் நம்ம பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் ரைஸ் பண்ணுற சவுண்ட் மாதிரி அது வந்து ரைஸ் பண்ணாது. ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அவேர்னஸ் சவுண்டை வந்து இதில் ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெடிஸ்ட்ரியனும் சரி, அடுத்து சைக்கிளில் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ண அளவுக்கு வந்து இந்த மின்சாரங்கள் வந்து அவ்வளோ அமைதியாக தான் போகும். இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் ரீசெண்டாக August 7 வந்து கர்வ் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து அவாஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபெசிலிட்டியை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடி பெடிஸ்ட்ரியன்ஸ் ப்ளஸ் வந்து சைக்கிளில் போகிறவங்களுக்கு வந்து
இந்த நுட்பம் வந்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு எச்சரிக்கை மணியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கர்ஜன சவுண்டை எழுப்போம். ஸோ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் அந்த ஹார்லி டேவிட்சன் பைக்கில் வந்து அந்த அவேர்னஸ் சவுண்ட் இருந்துச்சு, ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் பைக்கில் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு டெக்னாலஜியை டாடா கர்வில் வந்து புகுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வருது. அதாவது ஒரு கர்ஜன சவுண்ட் வந்து அப்படி இது பண்ணும். அது வந்து ஸ்பீடுக்கு தகுந்தால பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ இந்த இவி மார்க்கெட்டில் வந்து 67% ஆஃப் த மார்க்கெட் ஷேர் வந்து டாடா மோட்டார்ஸோட இவி தான் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதாவது இப்போ இவங்க சொல்கிறது, இப்போ நீங்கள் 20 கிலோமீட்டர் வேகத்தில் போத்தீங்கன்னா அந்த அவாஸ் டெக்னாலஜி வந்து ஒரு சவுண்டை எழுப்போம். அதே மாதிரி அதை விட நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா அந்த டயரோட சவுண்டு, அடுத்து வந்து இந்த காற்றோட சவுண்டு, இதெல்லாம் வச்சு அதுக்கு தகுந்தாலும் அந்த அவாஸ் டெக்னாலஜி வந்து சவுண்டை எழுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து டாடா கர்வை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.